22 வயசுல கல்யாணம் பண்ண 25 வயசுக்குள்ள ஒரு 2 குழந்தைங்க பிறந்ததுக்கு அப்புறம் இதுக்கு மேல எனக்குன்னு என்னங்க இருக்கு, எனக்கே வயசாகி போச்சு அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளேயே நிறைய பெண்கள் வந்துடுறோம். கொஞ்சம் கண்ணை திறந்து வெளியே பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பொண்ணுங்க கிட்டத்தட்ட 30 வயசுக்கு பக்கமாக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் தான் குழந்தை பெற்றுக்கிறாங்க. இது மட்டும் இல்லாம அவங்களோட கெரியரே அதுக்கு மேலதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க அதுக்கப்புறம் பிசினஸ் பண்றாங்க, ஒர்க் போறாங்க, எவ்வளோ பிஸியா இருக்காங்க, எவ்வளோ ஆக்டிவா இருக்காங்க, எவ்வளோ ஹெல்தியான லைஃப் ஸ்டைல்ல இருக்காங்க, பிடிச்சதெல்லாம் எப்படி செய்யறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க, ஓடுறாங்க, எல்லா விஷயங்களும் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நமக்கு வயசெல்லாம் ஆகல. வயசு அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் நம்பர் மட்டும்தான். மற்றபடி நமக்கு ஒரு வயசும் ஆக 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 நமக்கு வயசாயிட்டே இருக்கு, நம்மளோட ஆக்டிவிட்டி எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும், நம்மளால சரியா சாப்பிட முடியாது, நம்ம உட்கார்ந்துடணும், ரெஸ்ட் எடுத்துடணும், அந்த மைண்ட் செட்டுக்குள்ள எல்லாம் போகக்கூடாது. ஸோ நம்ம எப்பவுமே நம்மளோட வேலையை பிஸியா வச்சுப்போம். வயசை பத்தி யோசிக்கவே யோசிக்காதீங்க. இப்ப என்கிட்ட கேட்டீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் என் மனசுக்குள்ள இன்னும் 20 வயசு தான். அப்போ நான் எப்படி இருந்தனோ, அப்ப என்னோட சுறுசுறுப்பு எப்படி இருந்துச்சு, என்னோட மைண்ட் செட் முக்கியமா, நம்ம உடம்ப விட்டுறலாம், பட் மைண்ட் செட் பாத்தீங்கன்னா அப்ப எப்படி எனக்கு ஃப்ரெஷ்ஷா இருந்துச்சோ அப்படிதான் இன்னைக்குமே இருக்கு. ஏன்னா நான் என்ன அப்படிதான் நினைச்சுக்கிறேன். அந்த மாதிரி நீங்களும் நினைக்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்க வயசோட மேட்ரே கிடையாது. எப்ப வேணாலும் எந்த வயசுல வேணாலும் ஆக்டிவா இருக்கலாம், உங்களுக்கு பிடிச்சதை செய்யலாம், சாதி